Hi Nanba, welcome to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா how to blend a drawing with blending stumps தமிழ். ஸோ ஒரு blending stumps எல்லாம் யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து ஒரு ஃபுல் டிராயிங்குமே blend பண்ண போறோம்ன்றதான் பார்க்க போறோம். அண்ட் தென் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் வந்து எந்தெந்த blending stumps வந்து எப்படி யூஸ் பண்ணலாம், அண்ட் தென் எந்த பார்ட் ஆஃப் ஏரியால வந்து நம்ம blend பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம்ன்றது வந்து உங்களுக்கு ஃபுல்லா புரியும். நீங்க நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா நம்ம சேனல் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும். இன்னைக்கு நம்ம இந்த பிளெண்டிங் ஸ்டம்ப்ஸை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோலயே நான் வந்து இதை பத்தி நான் நிறைய சொல்லியிருப்பேன். ஸோ பார்க்காதவங்க மேல கார்டு கொடுக்குறேன், ஸோ அதுல போய் பாருங்க. அப்படி இல்லை டிஸ்கிரிப்ஷன்ல நான் கீழே லிங்க் கொடுக்குறேன், ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்க. ஸோ அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த பிளெண்டிங் ஸ்டம்ப்ஸ் வந்து எதால வந்து செஞ்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா வந்து சாஃப்ட் பேப்பர்ஸை வந்து லேயர் பை லேயரா வந்து அவங்க மோல்ட் பண்ணி இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டிக்கா வந்து அவங்க மேக் பண்ணிருக்காங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா வந்து எல்லா ஷாப்ஸ்லுமே வந்து அவைலபிளா இருக்கும். ஸோ இது பாத்தீங்கன்னா ஒரு பேக்ல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து 6 ஸ்டிக்ஸ் இருக்கும். ஸோ இந்த 6 ஸ்டிக்மே பாத்தீங்கன்னா வந்து டிஃப்ரெண்ட் சைசஸ்ல இருக்கும். ஸோ என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா வந்து 5 ஸ்டிக்ஸ் தான் இருக்கு. ஸோ இந்த ஸ்டிக்ஸை யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம வந்து பிளெண்ட் பண்ண போறோம்ன்றத பத்தி தான் பார்க்க போறோம். இது மோஸ்டா பாத்தீங்கன்னா வந்து லார்ஜ் ஏரியாஸ்க்கு வந்து யூஸ் பண்றதுக்கு வந்து ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க பிளெண்டிங்ல. ஸோ இது எப்படி யூஸ் பண்றதுன்றத பார்க்கலாம். இந்த பிளெண்டிங் ஸ்டம்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து லார்ஜ் ஏரியாஸை வந்து நீங்க பிளெண்ட் பண்ண போறீங்கன்னா வந்து இதோட சைடை வந்து நீங்க யூஸ் பண்ணி நீங்க வந்து பிளெண்ட் பண்ணலாம். இல்லனா வந்து ஸ்மால் ஏரியாஸை வந்து நீங்க பிளெண்ட் பண்ணும்போது இதோட டிப்பை யூஸ் பண்ணி வந்து நீங்க பிளெண்ட் பண்ணலாம். இது வந்து ரெண்டு போர்ஷன் ஆஃப் ஏரியாஸுமே வந்து ஷேட் பண்றதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டிக்கை யூஸ் பண்ணி நம்ம பிளெண்ட் பண்றதுக்கு முன்னாடி ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து 3 மெத்தட்ஸ் இருக்கு நம்ம பிளெண்ட் பண்றதுல. ஸோ அந்த மெத்தட்ஸ் என்னென்னன்றதை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து ஸ்மட்ஜிங், செகண்ட் மெத்தட் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து ஷேடிங், தேர்ட் மெத்தட் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து பிளெண்டிங். ஸோ ஸ்மட்ஜிங்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க வந்து ஷேட் பண்ணிட்டீங்க, ஷேட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து நீங்க பிளெண்டிங் ஸ்டம்ப்ஸை யூஸ் பண்ணி ஜஸ்ட் அந்த ஷேடிங் மேல வச்சு அது என்ன டைரக்ஷன்ல இருக்கோ அதே டைரக்ஷன்ல நீங்க வந்து டிராக் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஜஸ்ட் அது மேல வச்சு நீங்க டிராக் பண்ணும்போது ஒரு போர்ஷன் ஆஃப் ஏரியா மட்டும் பிளெண்ட் ஆகும். ஸோ அதுக்கு பேர் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து ஸ்மட்ஜிங். ஸோ இதுக்கு வந்து மோஸ்டா வந்து நீங்க வந்து ப்ரெஷர் கண்ட்ரோல் வந்து கரெக்டா நீங்க வந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா வந்து அந்த ஏரியா வந்து உங்களுக்கு கரெக்டா பிளெண்ட் ஆகும். செகண்ட் மெத்தட் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து ஷேடிங். ஸோ ஷேடிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து லைன்ஸ் எல்லாமே வந்து க்ளோஸா ஷேட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு நீங்க பிளெண்டிங் ஸ்டம்ப்ஸை யூஸ் பண்ணி நீங்க பிளெண்ட் பண்ணும்போது உங்களோட அந்த டெக்ஸ்சருமே பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப க்ளோஸா ரொம்ப ஸ்மூத் அண்ட் சாஃப்டா கிடைக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ஷேடிங் மெத்தட் யூஸ் பண்ணும்போது லைன்ஸ் எல்லாமே வந்து கிட்ட வந்து ஷேட் பண்ணிட்டு அண்ட் தென் வந்து ஸ்டம்ப்ஸை யூஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணுங்க. தேர்ட் மெத்தட் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து பிளெண்டிங் மெத்தட். ஸோ இந்த பிளெண்டிங் மெத்தட் நீங்க ஃபாலோ பண்ணணும்னா நீங்க எந்த டைரக்ஷன்ல வந்து நீங்க ஷேட் பண்றீங்களோ உங்க ஷேடிங்க, ஸோ அதே டைரக்ஷன்லயே வந்து உங்க பிளெண்டிங் ஸ்டம்ப்ஸை யூஸ் பண்ணி நீங்க வந்து பிளெண்ட் பண்ணீங்கன்னா உங்களோட டெக்ஸ்சருமே பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப கிளம்சியா இல்லாம ரொம்ப ஹார்டா இல்லாம ரொம்ப ஸ்மூத்தா உங்களுக்கு வந்து அந்த டெக்ஸ்சர் கிடைக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பிளெண்டிங் மெத்தட்ல பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த டைரக்ஷன்ல ஷேட் பண்றீங்களோ அதே டைரக்ஷன்லயே வந்து உங்களோட பிளெண்டிங் ஸ்டம்ப்ஸை யூஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணுங்க. ஸோ டிராயிங் அப்போ பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும். ஸோ இப்போ என்கிட்ட இருக்கிற 5 பிளெண்டிங் ஸ்டம்புமே வந்து நம்ம யூஸ் பண்ணி இந்த ஷேடிங்ஸை வந்து எப்படி பிளெண்ட் பண்றதுன்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டிக்கை யூஸ் பண்ணி நம்ம எப்படி பிளெண்ட் பண்றதுன்றத பார்க்கலாம். ஸோ எப்பவுமே வந்து ப்ரெஷரை வந்து ரொம்ப கொடுக்காதீங்க. ஸோ பிளெண்டிங்கை பொறுத்த வரைக்குமே வந்து ப்ரெஷர் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம். ஸோ அது எடுத்த உடனே வராது. ஸோ நீங்க ப்ராக்டிஸ் பண்ண பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பிளெண்ட் பண்ணும்போது வந்து ப்ரெஷர் வந்து எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்றது வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து ஈஸியா புரியும். நீங்க லார்ஜ் ஏரியாஸை நீங்க ஷேட் பண்ணணும்னா உங்க ஸ்டம்ப்ஸோட சைட்ஸை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அதுவே வந்து ஸ்மால் ஏரியாஸை வந்து நீங்க ஷேட் பண்ணணும் பிளெண்ட் பண்ணணும் அப்படின்னா உங்க பிளெண்டிங் ஸ்டம்போட டிப்ஸை யூஸ் பண்ணி நீங்க வந்து பிளெண்ட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டிக்கை யூஸ் பண்ணி நான் வந்து ஃபர்ஸ்ட் ஷேடிங்கை வந்து நான் இப்போ பிளெண்ட் பண்ணி காட்டுறேன். நான் எந்த டைரக்ஷன்ல நான் ஷேட் பண்ணிருக்கணும் அதே டைரக்ஷன்ல தான் நான் பிளெண்ட் பண்ணிருக்கேன். ஸோ அதே மாதிரி நீங்களும் வந்து ஷேட் பண்ண டைரக்ஷன்லயே வந்து நீங்க வந்து பிளெண்ட் பண்ணுங்க. ஸோ அப்போ டிராயிங் வந்து ரொம்பவே வந்து ஸ்மூத்தா கிடைக்கும். ஸோ செகண்ட் ஸ்டெம்பை வச்சு நான் வந்து இப்போ பிளெண்ட் பண்ணி காட்டுறேன். இந்த இமேஜ் இப்ப பாருங்க. ஃபர்ஸ்ட் ஷேட் பண்றதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா வந்து இதுக்கு இன் பிட்வீன் கேப்ல வந்து உங்களுக்கு வந்து லைட்டா வந்து டிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ இப்போ நான் ஷேட் பண்ண உடனே பாத்தீங்கன்னா வந்து அந்த ஒயிட் ஏரியாஸ் எல்லாமே வந்து இப்போ கொஞ்சம் ஷேட் ஆயிருக்கு. ஸோ மோஸ்டா வந்து ஷேட் பண்ணும்போது வந்து டைட் லைன்ஸா ஷேட் பண்ணிட்டு நீங்க ஷேட் பண்ணீங்கன்னா ரொம்பவே வந்து டெக்ஸ்சர் ஸ்மூத்தா கிடைக்கும். ஸோ இந்த தேர்ட் ஸ்டெம்பை வச்சு இப்போ நான் இந்த தேர்ட் இமேஜை வந்து நான் வந்து ஷேட் பண்ணி காட்டுறேன்.
ஸோ இந்த தேர்ட் இமேஜ் பாருங்க எப்படி இருக்குன்றது. ஸோ ஷேட் பண்ணதுக்கு அப்புறமே வந்து ஒரு ஸ்மூத்னஸ் வந்து உங்களால வந்து ஃபீல் பண்ண முடியும். ஸோ இந்த ஃபிஃப்த் ஒன்னையும் இந்த தேர்ட் ஒன்னையும் கம்பேர் பண்ணி பாருங்க. இது ஷேட் பண்றதுக்கு முன்னாடி இது எப்படி இருக்கு, ஸோ ஷேட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த தேர்ட் ஒன் எப்படி இருக்குன்றத பாருங்க. ஸோ ரொம்ப ஸ்மூத்தான டெக்ஸ்சர் வந்து உங்களுக்கு வந்து பிளெண்டிங் ஸ்டம்ப்ஸ்ல இருந்து கிடைக்கும். ஸோ ஃபோர்த் ஸ்டம்பை யூஸ் பண்ணி நான் இப்போ பிளெண்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த ஸ்டிக்கை பாருங்க. ஸோ நான் வந்து இதோட சைட்ஸை யூஸ் பண்ணி நான் வந்து இந்த ஷேடிங்கை நான் வந்து பிளெண்ட் பண்ணியிருக்கேன். நீங்க லார்ஜ் ஏரியாஸ்ல ஷேட் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களோட பிளெண்டிங் ஸ்டம்பை வந்து கொஞ்சம் ஸ்லாண்டிங்கா பிடிச்சி அதோட சைட்ஸ் வந்து ஷேடிங் மேல வந்து ஸ்க்ரப் ஆகிற மாதிரி வந்து நீங்க வந்து ஷேட் பண்ணுங்க. ஸோ அப்பதான் வந்து நீங்க பிளெண்ட் பண்ணும்போது உங்களோட சைட்ஸ் மட்டும் வந்து ஒர்க் அவுட் ஆகி அந்த ஷேடிங் வந்து பாத்தீங்கன்னா நல்லா பிளெண்ட் ஆகும். ஸோ இதை மோஸ்டா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த கடைசி ஸ்டம்பை யூஸ் பண்ணி நான் இப்போ பிளெண்ட் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ லாஸ்ட் ஸ்டம்போட டிப்பை யூஸ் பண்ணி நான் இப்போ வந்து பிளெண்ட் பண்ணி காட்டுறேன் அது எப்படி இருக்குன்றத பாருங்க. ஸோ வந்து நீங்க டிப்பை யூஸ் பண்ணும்போது எப்பவுமே வந்து உங்களோட ஸ்டம்பை வந்து 90 டிகிரிக்கு வந்து வச்சுக்கோங்க. ஸோ அதோட டிப் வந்து ஷேடிங் மேல படுற மாதிரி வச்சுக்கோங்க. நீங்க இதோட டிப்பை யூஸ் பண்ணி நீங்க லார்ஜ் ஏரியாஸை வந்து நீங்க பிளெண்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா வந்து கண்டிப்பா வந்து உங்களால பிளெண்ட் பண்ண முடியாது. ஸோ இதோட டிப் வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னு பாத்தீங்கன்னா ஷார்ட் ஏரியாஸ்ல வந்து நீங்க எந்தெந்த இடத்துலலாம் வந்து உங்க ஷேடிங்கை பிளெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்ப நீங்க வந்து உங்க ஸ்டம்பை வந்து 90 டிகிரி வச்சு அந்த டைப்ல வச்சு நீங்க வந்து பிளெண்ட் பண்ணும்போது அந்த ஷார்ட் ஏரியாஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து சூப்பரா பிளெண்ட் ஆகும். ஸோ எப்பவுமே முடிஞ்ச அளவுக்கு வந்து ப்ரெஷரை வந்து கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ இந்த பிளெண்டிங் ஸ்டம்ப்ஸை வந்து எப்படி யூஸ் பண்றது, எந்த ஏரியா ஆஃப் போர்ஷன்ல யூஸ் பண்றதுன்றத பார்த்திருப்பீங்க. அண்ட் தென் வந்து இதுக்கான 3 மெத்தடுமே வந்து நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் தென் வந்து இன்னும் நான் என்னென்ன வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்காக போடணும் அப்படின்றத வந்து கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் கண்டிப்பா அதெல்லாமே பார்த்துட்டு அதே மாதிரி வீடியோஸ் வந்து உங்களுக்காக மேக் பண்ணி போடுவேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. லவ் யூ ஆல்.